செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் கழிவுநீர் வழிந்தோடுவதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நோய் தொற்றை குணப்படுத்தக்கூடிய மருத்துவமனையிலேயே தொற்று நோய் பரவி வரும் அவல நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நீங்கள் பார்க்கும் இந்த இடம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்றால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. இந்த இடம் செங்கல்பட்டு மாவட்ட அரசு மருத்துவமனைதான். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு முக்கிய மருத்துவமனையாக திகழ்ந்து வருகிறது. இங்கு சுற்றுவட்டார பகுதி மக்கள் மட்டுமின்றி காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, சுங்குவார் சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் உள்நோயாளிகளாக தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். பொதுவாக அரசு மருத்துவமனைகளின் தரம் பெருமளவில் உயர்த்தப்பட்டு பல்வேறு விலை உயர்ந்த அதிநவீன மருத்துவ கருவிகள் வாங்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தனியார் மருத்துவமனைகளால் கைவிடப்பட்ட நோயாளிகள் கூட அரசு மருத்துவமனைகளில் காப்பாற்றப்பட்டு வருகின்றனர், அதிலும் எந்தவித பணச்செலவும் இன்றி. இதனால் இன்று ஓரளவிற்கு வசதி உள்ளவர்கள் கூட அரசு மருத்துவமனையை நாடி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் எதிரில் உள்ள கழிவறையில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் ஆறாக ஓடுகிறது. இந்த நீர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்லும் வழியில் தேங்கி நிற்பதால் அவ்வழியாக நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகி சுகாதார சீர்கேடும் நிலவி வருவதால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நோய் தொற்று குணப்படுத்த வரும் இடத்தில் நோய் தொற்று ஏற்படுவதாக நோயாளிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆங்காங்கே அந்த சாலை மார்க்கமாகவும் ஓரத்திலும் அந்த கழிவுநீர்கள் எல்லாம் பாயக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்களிலே இது போன்று மக்கள் நல்வாழ்வுத்துறைக்காக ஒதுக்கக்கூடிய நிதி எல்லாம் எங்கே போகிறது? இந்த செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை பொறுத்த மட்டில் இருக்கக்கூடிய அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு பார்க்க போகுமே ஆனால் அந்த மருத்துவமனை தான் மிகப்பெரிய மருத்துவமனை. எல்லா உபகரணங்களும், அதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து வசதியும் கொண்ட மருத்துவமனை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை. ஆனால் அந்த மருத்துவமனை இவ்வளவு கீழ்த்தரமாக தரம் தாழ்ந்து இருக்கக்கூடிய நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய டீன் என்ன செய்கிறார்? அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? மருத்துவமனையில் நோயாளிகளை பார்க்க வரும் உறவினர்கள் உட்காரும் இடத்தின் அருகிலேயே இதுபோன்ற கழிவுநீர் வெளியேறி வருவதால் உறவினர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் கூறும் பொதுமக்கள் நோய் தொற்று அதிகரிப்பதற்குள் கழிவுநீர் குழாய் உடைப்பை சீரமைத்து தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கழிவுகள் வெளில போயிட்டு இருக்கு. இதெல்லாம் உடனே அரசு துரிதமா முடிவெடுத்து அதெல்லாம் சரி செய்யணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சரி கிடையாது. ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய அவசர சிகிச்சையில கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அவசர சிகிச்சையில தீவிரமான சிகிச்சை அளிக்கப்படும் பொழுது நோயாளிகளுக்கு கண்டிப்பா அந்த கழிவறை வசதி ப்ராப்பரா இருக்கணும்ன்ற ஒரு ரூல் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் சரி செய்யப்படாம, சரியா சீரமைக்கப்படாம, மெயின்டெனன்ஸ் சரியில்லாம இருக்கிறதெல்லாம் ரொம்ப மன விரக்தி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம். இதை உடனடியாக மெயின்டெனன்ஸ் செய்து மக்களோட பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நோய் தொற்று பரவாமல் தடுப்பதும் நோய்களை குணப்படுத்துவதுமே மருத்துவமனையின் கடமையாக இருந்து வரும் நிலையில் மருத்துவமனையே நோய் தொற்றை உருவாக்கும் இந்த அவலநிலை மாற்றப்படுமா? மருத்துவமனை நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் துஷாலுடன் ஷீபா ஜெனட்.